பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், பீகாரில் உள்ள 243 சட்டசபை தொகுதிகளிலும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும், முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டமாக 122 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்பு விண்ணப்பம் அக்டோபர் 10ஆம் நாள் தொடங்குகிறது எனவும், இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வரும் 13ஆம் நாள் வேட்பு விண்ணப்பம் தொடங்கும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். முதல் கட்ட தேர்தலுக்கு வேட்பு விண்ணப்பம் செய்ய இறுதி நாள் அக்டோபர் 17ஆம் நாள் எனவும், வேட்பு விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய அக்டோபர் 18ஆம் நாள் இறுதி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பு விண்ணப்பங்களை திரும்பப் பெற அக்டோபர் 20ஆம் நாள் இறுதி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்பு விண்ணப்பம் செய்ய அக்டோபர் 20 கடைசி நாளாகும். வேட்பு விண்ணப்பம் பரிசீலனை செய்ய அக்டோபர் 21ஆம் நாள் இறுதி நாள் எனவும், வேட்பு விண்ணப்பத்தை திரும்பப் பெற அக்டோபர் 23ஆம் நாள் இறுதி நாள் எனவும் அறிவித்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் நாள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.